எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ பேசுவோம். முக்கியமான விஷயம் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வார் தான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மார்க்கெட் ரொம்பவுமே மோசமான கண்டிஷன்ல இருக்கு. உலக மார்க்கெட்டுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஸோ இந்த வார பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலும் யுஎஸும் ஈரான் அட்டாக் பண்ணும் பொழுது ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொண்டுட்டாலே ஓரளவுக்கு வார் நின்றுரும். அதுக்கப்புறம் இது ஒரு வீக்கெண்ட் வார் மாதிரி ஒரு 2-3 நாள்ல வார் க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. அது நிறைய இடங்கள்ல ட்ரம்ப்பே கூட சொல்லியிருந்தார். பட் என்ன ப்ராப்ளம்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொன்னதுக்கு அப்புறம் இந்த வாரை ஈரான் ஆக்சுவலா எக்ஸ்கலேட் பண்ணுது. ஸோ வார் பெரிய லெவல எக்ஸ்கலேட் ஆயிருக்கு. இப்போ அதான் உண்மை. இங்க 2-3 விஷயங்கள் இந்த வார்ல நம்ம தீவிரமா பார்க்கணும். பொலிட்டிக்கல் காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம். நம்ம எக்கனாமிக் காரணங்களை பேசுவோம். ஏன்னா இப்ப ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஹார்மோஸ் ஜலசந்திய க்ளோஸ் பண்ணிருச்சு கம்ப்ளீட்டா. ஜீரோ டிராபிக் இப்போ. ஸோ முழுவதுமா அது க்ளோஸ் பண்ணிருச்சு. ஸோ அந்த வழியா கம்ப்ளீட்டா ஆயில் போக்குவரத்து நின்றுச்சு. அதே நேரத்துல தன்னுடைய பக்கத்து நாடுகளை கிட்டத்தட்ட நேத்துல இருந்து 6 நாடுகளுக்கு மேல ஈரான் தன்னுடைய தாக்குதல் நடத்தியிருக்கு. குறிப்பா 2 இடங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி, ஒன்னு வந்து யுஎஸ் உடைய பேஸ், இன்னொன்னு வந்து ஆயில் ரிஃபைனரி சென்டர்ஸ், ஆயில் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி ஆயில் சம்பந்தமான ஃபீல்டுகள் எல்லாத்தையுமே ஈரான் தாக்குது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஈரான் வந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையை உருவாக்க நினைக்குது. ஆயில் ரிசோர்ஸை பயங்கரமா கட்டுப்படுத்துறது மூலியமா, அதை தாக்குறது மூலியமா. நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு இன்ட்ராடே கெயின் இருக்குல்ல, இந்த ஆயில் க்ரூட் ஆயிலோட இன்ட்ராடே கெயின் 36 வருஷத்துல இதுதான் அதிகம். 36 கடந்த 36 இயர்ஸ்ல ஒரு நாள்ல அதிகபட்சம் விலையேற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. ஸோ ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உலக அளவுல மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களை கொண்டு வரும். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் திரும்பி இஸ்ரேலையோ அல்லது யுஎஸ்ஓ தாக்குறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா இஸ்ரேலை ஈஸியா தாக்கிடலாம். இஸ்ரேலும் கூட அவங்களுடைய ஏவுகணை ரேஞ்சுக்குள்ள இருக்கு. பட் யுஎஸ் திருப்பி தாக்குறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம். பட் அதே நேரத்துல ஈரானுடைய இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது யுஎஸோட பேஸை தாண்டி நிறைய ஆயில் மேனுஃபேக்சரிங், அதுவும் முக்கியமா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாத்தையுமே தாக்குறாங்க. இதனால ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆயில் கிரைசிஸ் ஏற்படும். ஆல்ரெடி கியூபா மாதிரியான நாடுகள்ல மிகப்பெரிய ஆயில் கிரைசிஸ் போகிட்டு இருக்கு. அந்த ஆயில் அங்க கிடைக்காதனால வெளிநாட்டு பிளைன்களே அங்க இறங்கறதுக்கு தயக்கம் காட்டக்கூடிய சூழ்நிலையில இந்த பிரச்சனையை எச்சா அதிகரிக்கும். அதே மாதிரி ஆயிலோட எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, மற்ற பொருட்களுடைய எக்ஸ்போர்ட்ஸுமே இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மூலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவுமே தடைப்பட்டிருக்கு. இந்தியாவில் மட்டுமே ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸ் வந்து தேங்கி கிடக்கிறது அப்படிங்கிற நம்ம நியூஸை பார்க்குறோம். இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஆல்ரெடி சைனா அல்லது ரஷ்யா எல்லாம் உடனே டிப்ளமசியை நோக்கி நகர சொல்லி பெரிய அளவில் வலியுறுத்திட்டு இருக்காங்க. பட் இது எப்படி நகரும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நீங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு பென்டகன் வந்து காங்கிரஸ் முன்னாடி யுஎஸ் காங்கிரஸ்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த விளக்கத்துல இந்த மாதிரி ஈரான் வந்து இமிடியேட்டா தாக்குவாங்க அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ண எதுவும் ரிப்போர்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலும் யுஎஸும் ஈரானை தாக்கும் பொழுது ஈரான் தாக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதனாலதான் நாங்க முன்கூட்டியே ஜாக்கிரதையா அவங்கள தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பென்டகனுடைய இன்னத்தை அறிக்கை, அவங்க காங்கிரஸ்ல கொடுத்த இன்னத்தை அறிக்கை வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறது லாங் டைம் த்ரெட்டா தான் இருந்துச்சே தவிர இமிடியேட்டா வந்து ஈரான் தாக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசும்பொழுதும் நாங்கள் டிப்ளமசி எதிர்பார்த்து தான் பேசணும், பட் இப்போ அதுக்கான வாய்ப்பை ட்ரம்ப் கைவிட்டு எடுத்துட்டார் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் இதுல என்ன நம்ம சோகப்பட வேண்டிய விஷயம்னா, ஒண்ணுமே தெரியாத, அது என்ன நடக்குதுன்னே புரியாத நிறைய உயிர்கள் இங்க போயிட்டு இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. ஈவன் இன்னைக்கு ஈரான்ல ஒரு கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் நினைக்கிறேன், கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்ல தாக்குதல் நடத்தல சின்ன சின்ன பெண் குழந்தைகள் வந்து நிறைய இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வருத்தமான விஷயங்களுமே இந்த வார சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. பட் அதுல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வார் முடியாம அல்லது இந்த வார் ஒரு எண்ட நோக்கி நகராம மறுபடியும் பொருளாதாரம் சீரமைகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே சிரமமான விஷயம். ஆப்வியஸ்லி ஒரு பக்கம் யூஎஸ் ட்ரெஸரி டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரேலியாக ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ எல்லாருமே அந்த சேஃபஸ்ட் ஹெவனை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறையா இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய பொருளாதார தாக்கங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வாரில் இருந்து. ஓகே, சரி, இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார் இருக்குல்ல, இதை விட மோசமான வார் எல்லாத்தையும் பங்குச்சந்தைகள் பார்த்துருக்கு. அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், ஏன் கோவிடை பார்த்துச்சு, Y2K ப்ராப்ளத்தை பார்த்துச்சு, நிறைய வார்களை சந்திச்சு இன்னும் பங்குச்சந்தை நின்றுகிட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு பொருளாதார சைக்கிளில் இந்த மாதிரியான வாரும் இந்த மாதிரியான மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதும் சகஜமான ஒரு விஷயம் தான். இதுக்கு பெருசாக பேனிக் ஆகாதீங்க. இது எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல மார்க்கெட் பயங்கரமா ஃபால் ஆகும் பொழுது கான்ட்ரேரியன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து எதெல்லாம் சீப்பா கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கினவங்க தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூரோப்ல மிகப்பெரிய செல்வந்தர்களா மாறினாங்க அப்படிங்கிறது வரலாறு. தட் இஸ் அ கான்ட்ரேரியன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு ரிஸ்க்கும் சேர்ந்து தான் வரும். ஓகே, இப்போ இந்த ரிஸ்க்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தேட ஆரம்பிங்க, தெளிவாக மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம். ஓகே, இந்த மாதிரியான எத்தனையோ வார்களை நம்ம மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். பணத்தை இந்த சமையல இறந்துடக்கூடாது. ஓகே, இந்த டைம்ல வந்து நான் புட்டை வாங்குற காலை வாங்குறேன் அதை இதையும் மாறி மாறி பண்ணி பணத்தை இழந்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. ஓகே, இதை விட முக்கியமான பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அமேசானுடைய வெப் சர்வீஸ் AWS இருக்கு இல்லையா, அது வந்து இங்க யுனைடெட் அரபிய UAE-யில் இருக்கு. ஆக்சுவலா இந்த UAE-யில் இருக்கக்கூடிய இந்த AWS மேல ஒரு பொருள் தாக்குனதுனாலும், அதனால ஏற்பட்ட ஃபயர்னால AWS அதோட சர்வீஸை கட் பண்ணதுனாலும், அதோட பவர்ஸை சடவுன் பண்ணியிருக்கிறதுனாலையும் அங்கே UAE சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் டேட்டா சர்வீஸ் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. பட் வந்து இந்த வார்னால ஏற்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத AWS கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் AWS டேட்டா சென்டர் மாதிரி டேட்டா சென்டர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க், இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர், இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஈரான் தன்னுடைய AWS டேட்டா சென்டர் மேல நடந்த தாக்குதலுக்கும் ஈரான் வாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு UAE-யில் இருக்கக்கூடிய AWS-ஓட சீஃப் அனௌன்ஸ் பண்றாரு. பட் உண்மையாலுமே எது தாக்குச்சு, எதனால பவர் சட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து அவர் இன்னும் விளக்கல. உண்மையாலும் இது ஈரான் தன்னுடைய தாக்குதலை டேட்டா சென்டர்கள் மேல அதிகப்படுத்தினா, டேட்டா சென்டர்கள் மேல எக்ஸ்பிளேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இது வெறுமன ஆயில் கிரைஸா மட்டும் இருக்காது, இது ஒட்டுமொத்த டேட்டா கிரைஸா மாறும். டேட்டா கிரைசஸா மாறுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன். இந்த இமெயில்ஸ் இல்லாம, இந்த பிளாட்ஃபார்ம்ஸுகள் இல்லாம, ஃபோன் இல்லாம எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்காம எப்படி இந்த உலகம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இயங்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டேட்டா சென்டருமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கான டார்கெட்டு. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேடிக்கையில் வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து மார்க்கெட்ஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரியான நிறைய சினாரிகள் ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்துருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி நகருங்க, பேனிக் ஆகாமல் மார்க்கெட்டை கையாளுங்க. மீன்வைல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம டிப்ளமசியை கையாளுறோம். அதே நேரத்தில் இந்தியா பல நூற்றாண்டுகள், பல வருடங்கள் கழிச்சு கனடா கூட ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2030 ஒரு 50 பில்லியன் அளவுக்கான வர்த்தகத்துக்கான டீல் அது. கனடாக்கும் நம்மளுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து, அதாவது பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது இல்லை. பட் இது ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றமாக பார்க்கப்படுது. US மார்க்கெட்ல இருந்து அவங்களோட டாரிஃப்ல இருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு கனடா கூட டீல் போறது நம்மளுக்கு அவசியம். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் விஷயமா இருந்தாலும், இது எல்லாமே இந்த வாருக்கு முன்னாடி ரொம்ப சின்ன விஷயமா போயிடும். ஏன்னா நம்ம ஆயில் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றோம், செல்ஃப் சப்ஸ்டைனடா இருக்கிறோம் அப்படின்னாலாம் ஓகே. பட் ஆயில் வந்து நம்ம பெருமளவில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த ஆயில் கிரைஸ் வந்து ஆயில் பிரைஸை பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த ஆயில் பிரைஸ் பெரிய அளவில் அதிகரிக்கும் போது இந்தியாவோட ட்ரேட் டிஃபிஷியேட் வந்து மறுபடியும் பெரிய அளவில் அதிகரித்து இந்தியாவோட ருப்பி வந்து ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ இந்த பிரச்சனை, இந்த வார் அப்படிங்கிறது இந்த ட்ரேட் டீலு, மற்ற இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா, இது எல்லாத்தையும் காட்டிலும் மிகப்பெரிய அளவுக்கான பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த வார தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். இந்த வார் உடனடியாக முடியறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியல. மேபி 1 or 2 வீக்ஸில் ஈரான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கல்ஃப் கண்ட்ரிகளையும் தாக்கும் பொழுது
இது ஆயில் கிரைசிஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இதுக்கு போய் பஞ்சாயத்துகள் பண்ணி இதை தடுத்து நிறுத்திருக்கலாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே அசம்ஷன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வார் ஃபீல்டில் அடுத்து என்ன நடக்குங்கிற அசியூம் பண்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் வார் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு தூரம் இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அது வரைக்கும் இது இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு நெகட்டிவான ஒரு விஷயம். அதுல மாற்றமே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே என்ன நடந்தாலுமே தயவு செஞ்சு மார்க்கெட் அதோட வேல்யூக்குள்ள கையாளுங்க, டிசிப்ளினா கையாளுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து கையாளுங்க. அது ரொம்ப இங்க முக்கியம். நம்ம வேல்யூவை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ திரும்ப திரும்ப நிறைய விஷயம் ஒரே விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா 1-2 தடவை பேசினா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான். மற்றபடி 2 பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தது. வார் நடக்கிற வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்கும். அண்டு இந்த வாரை பார்த்துட்டு நம்ம பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆச்சோம்னா அப்படி பேனிக் ஆனோம் அப்படின்னு சொன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடும். கேம்பிளும் பண்ணிட்டு இருக்க கூடாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது கேம்பிள் பண்றதுக்கான டைமும் இல்லை மார்க்கெட்டில். கரெக்டான ஸ்ட்ராட்டஜிகளை ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மார்க்கெட்டோடைய வேல்யூஸை ஒரு நிஃப்டியோட மூவை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது பிரைமரி சப்போர்ட் கீழே தான் ஓப்பன் ஆகுது. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஃப்ரைடே அண்டு நேரத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே 25,158 இன்ட்ராடே உடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 25,128 இன்ட்ராடே உடைய செகண்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 25,022லையும் 24,962 இருக்கு. இந்த மார்க்கெட்டினுடைய பொசிஷன் நடுவில் வந்து 24,728 இருக்கு. இதெல்லாம் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேத்து மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டோடைய மூவை பொறுத்த வரைக்குமே எப்பவும் போல அதோட வேல்யூக்குள்ள அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவன் தோ இவ்வளோ பெரிய கிரைசஸ் இருந்தாலும் இவ்வளோ பெரிய சூழ்நிலைகள்லையும் மார்க்கெட் எக்ஸாக்டா 24,728 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொசிஷன்கிட்ட நெருங்கும் பொழுது ப்ராஃபிட் புக் பண்ணதாகட்டும், இல்லை பவுன்ஸ் பேக் ஆகட்டும், அப்படி பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா மேலே போய் 25,022ல டச் பண்ணிட்டு 24,962 ஃபைட் பண்ணி ஆல்மோஸ்ட் அது ரெண்டுக்கு நடுவில் க்ளோஸ் ஆனதா இருக்கட்டும். இதெல்லாம் ரேண்டமா மார்க்கெட்ல மூவ் ஆகாது. மார்க்கெட் எப்பவுமே தன்னுடைய வேல்யூக்கள்ல மூவ் ஆகிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய சினாரியோ நடந்துட்டு இருக்கும் பொழுதும் கூட காலையில மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணது அப்படிங்கிறது 24,962 தான். கிட்டத்தட்ட 1 hour ஆஃப் ஃபைட். அங்க 24,962ங்கிற மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டு அதோடைய பொசிஷனுடனான 24,728 நோக்கி நடந்துச்சு. 24,740 வரும்பொழுது மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. மறுபடியும் மார்க்கெட்டு அதே பொசிஷனல் மந்த்லி சப்போர்ட் 24,962லையும் 25,022லையும் ஃபைட் பண்ணி அதுக்கு நடுவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் எப்பவும் போல அதோட வேல்யூக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம தான் ப்ராப்பராக ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணணும். மார்க்கெட்ஸை எப்பவும் டிசிப்ளினா மூவ் பண்ணணும். மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ் டெக்னிக்கலா. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய நாளைக்கு மார்க்கெட் லீவ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளானத்த மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நாளானத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 25,022 அப்படிங்கிறது தான் பிரைமரி சப்போர்ட், பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸுமே. பிரைமரி ரெசிஸ்டன்ஸும் சரி மந்த்லி ரெசிஸ்டன்ஸும் சரி 25,022. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொசிஷன்கள் 25,232. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,458. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,062 அண்ட் 25,132 அண்ட் 25,258 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது மேல டவுன் சைடில் மார்க்கெட்டினுடைய பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் ரெண்டுமே வந்து 24,962. இப்போ ரெண்டுக்கு நடுவில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,962 தான் மந்த்லி சப்போர்ட். அதே மாதிரி 24,962 தான் பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே பொசிஷனல் நடுவில் 24,728. அதுக்கு அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 24,522. 24,522. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா 24,472 அண்ட் 24,228 அடுத்த ஹடில் அண்ட் 24,018 அடுத்த மந்த்லி சப்போர்ட். இன்ட்ராடே சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,928, 24,858 அண்ட் 24,662 மந்த்லி இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஓரளவுக்கு வேல்யூஸ் தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் விட்டு பார்த்தலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச வேண்டியது ஒன்றும் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அதே நேரத்தில் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கெல்லாம் பெருசாலாம் அவங்க ஒன்றும் பண்ணல. உதாரணத்துக்கு இப்போ அவங்களுடைய வேல்யூஸ் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா
அவங்களுடைய ஓரளவுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 700 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது கீழெல்லாம் 1 2 தான். 700 வரைக்கும் தான் ஒரு 7 அந்த ரேஞ்சுக்குள்ள போகலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸ் வந்து இங்கே இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 25,000 24,900 இந்த கேப்பில் தான் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸ் இருக்குது. 25,000 24,900 அதுக்கு கீழே அப்படியே கம்மியாகுது. அதுக்கப்புறம் 700 கீழே இன்னுமே கம்மியாகுது. ஸோ ஆப்வியஸ்லி ஒட்டுமொத்தமான வேல்யூக்களை நம்ம பார்க்கும் பொழுது பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 24,962 அண்ட் 24,728 டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு கீழே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு பத்தாது. ரொம்ப கம்மியான அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் தான் இருக்கு. சரி, இவங்கள பொறுத்த வரைக்கும் புல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தா 24,900 வைக்குது. அதாவது புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது அது 24,962 பேஸ் பண்ணி இருக்கு. அதுக்கு கீழே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லை. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய டிஃபென்ஸ் பொசிஷன் எல்லாமே 24,962 அந்த ஏரியாவோட முடிஞ்சு போயிடுச்சு. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பெரிய லெவலில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓவராலா 24,962 பேஸ் பண்ணி 2 பேர்த்தோட டிஃபென்ஸுமே ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்கு கீழே அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பியர்ஸ் வந்து கம்மி பண்ணல, புல்ஸ் அதை கம்மி பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட இப்போத ஸ்டேட்டஸ். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டெண்டன் டு சேஞ்ச். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதை நீங்கள் செக் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் நாளைக்கு மார்க்கெட். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் ஓப்பன். அதாவது பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் பிஎஸ்சிங்கோடைய எண்ட் பாயிண்டான 60,232 அச்சீவ் பண்ணுச்சு. அதை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த பிஎஸ்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 59,758 அச்சீவ் பண்ணுச்சு. அங்கேருந்து புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு போனாங்க. கொண்டு போன மார்க்கெட்டை 60,232ங்கிற அந்த பிஎஸ்சிங்கோட எண்ட் பாயிண்ட்ல பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் அங்கே சனத சண்டையில் அதே இடத்துக்கு அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் க்ளோஸுமா இருக்கேன். ஸோ மறுபடியும் நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட்டு எல்லா சூழ்நிலைகள்லையுமே எவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் நியூஸ் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் யாராவது பணம் போட்டால் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். பணத்தை எடுத்தால் தான் மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ மார்க்கெட்டில் கேஷ் ஃப்ளோஸ் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ், வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே லெவல்ஸ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ஸை எப்போவுமே ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் ரேண்டமாக வந்து இவ்வளோ பெரிய சூழ்நிலையிலும் ரேண்டமாக பேங்க் நிஃப்டி 59,758 கிட்ட டிஃபெண்ட் பண்ணுறதோ இல்லை நிஃப்டியை எக்ஸாக்டாக கொண்டு வந்து பொசிஷனடுக்கான 27,728 கிட்ட வரும்பொழுது டிஃபெண்ட் பண்ணுறதோ, ஒரு மணி நேரம் 24,962 சண்டை போடுறதோ, 25,028க்கும் 24,962 நடுவில் எக்ஸாக்டாக லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் சண்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறதோ ரேண்டமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. மார்க்கெட் எப்போவுமே அதோட வேல்யூக்களில் அது பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே அதுவும் ஒரு ரொம்பவுமே ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோடைய வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பேசினோம்னா 60,332 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,762, 61,322, 61,878. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் வந்து 60,258 இருக்கு. இதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 60,232, 59,758, 59,122, 58,888 அண்ட் 58,318. இதெல்லாமே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓகே, ஓரளவுக்கு வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, சேம் ஸ்டோரி தான். பெரிய அளவில் டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை 2 பேருமே மெயின்டைன் பண்ணுறாங்க, அட்டாக்கிங் பொசிஷன்ஸை 2 பேருமே கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியோட பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் எதுவும் இல்லை, பட் டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை 2 பேருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன பியர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் ஆப்வியஸ்லி இது மறுபடியும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு செக் பண்ணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. ஓகே, அண்டு முதல்ல பேனிக் ஆகாமல் மார்க்கெட்டை கையாளுங்க, அது ரொம்ப முக்கியம். பேனிக் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏறக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இறங்கக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறதுங்கிறதையே நம்மளால் அடுத்த கட்டத்தில் யோசிக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் பேனிக் ஆகாமல், அதே நேரத்தில் அந்த கிரீடு வரும். ஓகே, மார்க்கெட்டில் பெரிய நெகட்டிவ் நியூஸ், புட்டை இறங்க வாங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு 778 வரும்பொழுது அதுலேயும் மாட்டியிருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் வாரில் ஒரு சேஞ்சும் நடக்கல, ஆனால் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. ஓகே, ஏன்னா அதோடைய வேல்யூ பொசிஷனடுக்கான 24,728 கிட்ட வந்துருச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் எப்போவுமே அதோட வேல்யூக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கும். அவசரப்பட்டு அல்ல பண்ணணும்னு புக் டைட்டில் வேணா இருக்கலாம், நம்ம மார்க்கெட் அதே மாதிரி முயற்சிக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. அதுக்குள்ள கரண்ட்டும் போயிருச்சு. நம்ம மறுபடியும் நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.